சாலிகிராமம் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் சர்வர் கோளாறு ஏற்பட்டதால் அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். எல்லாருமே குறைஞ்சது 6 மணி நேரம் செய்ய முடியல. வேணாம், ஒரே நிமிஷம். நாளைக்கு வர சொன்னா எங்களுக்கு லீவு கிடைக்காது. நாளைக்கு வர சொன்னா லீவு கிடைக்காது. அவங்களால பண்ண முடியலன்னா எங்க பணத்தை திருப்பி இப்பவே கொடுக்க சொல்லுங்க. ரீஃபண்டரி அது பெஸ்ட் சார். நைட் ஒர்க் பண்ண சொல்லுங்க. நீங்க நைட் டியூட்டி பாக்குறீங்க இல்லையா, நாங்க பாக்குறோம் இல்லையா. ஆபீஸ்ல ஐடி ஆபீஸ்ல இருக்கிறவங்க நைட் டியூட்டி பாக்குறாங்களா, இவங்க இன்னைக்கு பாக்க சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா நைட் டியூட்டி பாக்க சொல்லுங்க. அது வேணும். நாளைக்கு வர சொன்னா லீவு கிடைக்காது. அவங்களால பண்ண முடியலன்னா எங்க பணத்தை திருப்பி இப்பவே கொடுக்க சொல்லுங்க. ரீஃபண்டரி அது பெஸ்ட் சார். நைட் ஒர்க் பண்ண சொல்லுங்க. நீங்க நைட் டியூட்டி பாக்குறீங்க இல்லையா, நாங்க பாக்குறோம் இல்லையா. ஆபீஸ்ல ஐடி ஆபீஸ்ல இருக்கிறவங்க நைட் டியூட்டி பாக்குறாங்களா, இவங்க இன்னைக்கு பாக்க சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா நைட் டியூட்டி பாக்க சொல்லுங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். சென்னை சாலிகிராம் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் சர்வர் கோளாறு சரி செய்யப்பட்டுச்சா, இல்ல எவ்வளவு நேரமாகும் இதற்கு அப்படின்னு ஏதாவது தகவல்கள் இருக்கா? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னை சாலிகிராமத்துல இயங்கி வரக்கூடிய பாஸ்போர்ட் சேவா அலுவலகத்துல சர்வர் கோளாறு காரணமாக அதிகாரிகளை முற்றுகையிட்டு அந்த பாஸ்போர்ட் சேவையை பெறுவதற்காக வந்த பொதுமக்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்ட காட்சிகளை தான் நாம தற்போது பார்த்து வரோம். சென்னை சாலிகிராமத்துல செயல்பட்டு வரக்கூடிய பாஸ்போர்ட் சேவா அலுவலகத்துல சர்வர் முறையாக செயல்படாததால பாஸ்போர்ட் தொடர்பான பணிகளுக்காக வந்த பொதுமக்கள் நீண்ட நேரமா காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பா வழக்கமான நாட்களை காட்டிலும் இன்றைய தினம் சர்வர் பணிகள் என்பது மிக தாமதமாக இருந்து வந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. காலை முதலே அலுவலகத்திற்கு வந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இந்த சர்வர் கோளாறு காரணமாக தங்களது விண்ணப்ப பணிகள் நடைபெறாமல் காத்திருந்ததாக அந்த குற்றச்சாட்டை தெரிவிக்கிறாங்க. குறிப்பா இது குறித்து அலுவலகத்துடைய அதிகாரிகளிடம் பொதுமக்கள் தொடர்ந்து விளக்கம் கேட்ட நிலையில முறையான பதில் என்பது அளிக்கவில்லை என்பதையும் இந்த காட்சியின் வாயிலாக குற்றச்சாட்டை தெரிவிக்கிறாங்க. இதனால ஆத்திரமடைந்து கோபமடைந்த பொதுமக்கள் பாஸ்போர்ட் சேவை அலுவலக அதிகாரிகளோடு முற்றுகையிட்டு வாக்குவாதத்துல ஈடுபட்டதால இந்த பகுதியில ஒரு பதற்றமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. நீண்ட நேரமாக காத்திருப்பதால தங்களது பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சர்வர் பிரச்சனை குறித்து அதிகாரிகள் உரிய தகவலை வழங்கவில்லை எனவும், எனவே உரிய தகவலை வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்திருக்கிறாங்க. இதனால சாலிகிராம பாஸ்போர்ட் அலுவலக வளாகத்துல பரபரப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பா சர்வர் கோளாறு என்று சொன்னாலும் கூட சர்வருடைய செயல்பாடு தாமதமாக இருந்ததாகத்தான் நம்மால அறிய முடிந்தது. அதிகாரிகள் தரப்புல விளக்கம் கேட்ட போது கூட சர்வர்ல பெரிய அளவுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பாஸ்போர்ட் சேவை என்பது உடனுக்குடன் வழங்குவதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிச்சிருந்தாங்க. இருந்த போதும் கூட பொதுமக்கள் நீண்ட நேரமாக காத்திருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம அறிய முடிந்த போது சர்வர்ல கோளாறு இல்லை, சர்வர் தொடர்ந்து தாமதமாக இயங்கி வந்ததாகத்தான் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி தாய்மானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சென்னை தாம்பரத்தில் இருக்க பாஸ்போர்ட் சேவை மையத்திலையும் இணையதள கோளாறு காரணமா சேவைகள் பாதிக்கப்பட்ட நிலையில இப்போ சாலிகிராமத்திலையும் அதே போன்ற ஒரு செய்தியை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.